இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு யாதவ மகாசபையில் தங்களின் செயல்பாடு எப்படி இருக்கும்? தமிழ்நாடு யாதவ மகாசபையில் நான் மட்டும் ஒன்றி தனிப்பட்ட முறையில் எதையும் முடிவெடுக்க முடியாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு நிர்வாகக் குழு, பழைய நிர்வாகக் குழு, மூத்த நிர்வாகிகள், 465 பேர் உள்ள பொதுக்குழுவில் இருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்கள், 350க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஒரு தெளிவான முடிவை கடந்த மாதம் எடுத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே முறைப்படுத்தக்கூடிய செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த செயல்கள் அமைதி புரட்சியில் மிக சிறப்பான முறையிலே செயல் வடிவம் பெற்று கொண்டிருக்கின்றது. இது நடுவிலே மிக வேகமாக பதிவுத்துறையிலே சங்கத்தை ரத்து செய்திருக்கின்றார்கள். எனவே மேற்கொண்டு வழக்கு மன்றத்தில் ஒரு சில நண்பர்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கலந்து ஆலோசித்து அனைவரையும் ஒருமுகப்படுத்தி புதிய ஒரு உறுப்பினர்களை சேர்த்து, புதியதாக யார் வந்தாலும் அவர்களை சேர்த்து, பழைய உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் விட்டுவிடாமல் அனைவரையும் ஒருமுகப்படுத்தி தமிழகத்தில் வாழ்கின்ற இந்த 1,30,00,000 யாதவருடைய உணர்வுகளை ஒருமுகப்படுத்தி, அரசியல் என்பது பல்வேறு கட்சியில் பல யாதவர்கள் அவருடைய எண்ணத்திற்கு ஏற்றார் போல, கொள்கைக்கு ஏற்றார் போல பணி செய்வது இயல்பு. அவர்களை நாம் குறை சொல்லக்கூடாது. அரசியல் என்பது வேறு, சங்கம் என்பது வேறு. சங்கத்தில் அனைவரையும் ஒருமுகப்படுத்தி அரசியல் சார்பற்ற இயக்கமாக ஆளுங்கட்சியிலே நம் சமூகத்துக்கு தேவையான கோரிக்கைகளை கேட்டு பெறக்கூடிய ஒரு வலுவான இயக்கமாக சங்கத்தை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கின்றது. அதை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் என் போன்ற அனுபவம் வாய்ந்த மக்களுக்கு பலருக்கு இருக்கின்றது. அவர்களெல்லாம் இன்று ஒன்று கூடி இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் மீண்டும் இப்பொழுது ஒரு கூட்டத்தை கூட்டி நாம் கருத்து கேட்க இருக்கின்றோம். அந்த கருத்தின் அடிப்படையிலே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பங்களிப்பு, சமுதாயத்தினுடைய உணர்வு எப்படி ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் காட்ட வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு செயல்பட்டோமானால் இந்த 2026 சட்டமன்றத்தில் குறிப்பிட்ட அளவிற்கு நம்முடைய பிரதிநிதிகள் சட்டமன்றத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வாய்ப்பை கோகுலம் மக்கள் கட்சியும் மிக சிறப்பாக செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று பல்வேறு கட்சிகள் இருக்கின்ற யாதவருக்கு நாம் பக்கபலமாக செயல்பட வேண்டும் என்பதற்கு சங்கம் வலுவாக செயல்பட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் கேட்டிருக்கின்ற இந்த கேள்வியில் நிச்சயம் இந்த சங்கம் எப்படி செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று அனைவருடைய கருத்தையும் கலந்து ஆலோசித்து முறைப்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.